ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு செகண்ட் லவ் ஷோல அந்த இருட்டறையில நடந்த இன்டென்ஸ் லைட் டிடெக்டர் டிராமா. அது உண்மைய காட்டிக் குடுத்துச்சோ இல்லையோ, ஆழ் மனசுல இருக்கிற மனக்கசப்பையும், விரிசலையும் நல்லாவே வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. பத்தாததுக்கு தேஜஸ் கொடுத்த ட்விஸ்ட்ன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம செல்லக்குட்டி ஸ்ருதிகா அவங்களோட கியூபிட் மெசஞ்சர் வேலைய சிறப்பா பண்ணினாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா பிரியங்கா கிட்ட கிளியர் கட்டா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ உனக்கு வெக்கி கூட என்ன பிரச்சனை? அவன பிடிச்சிருக்கா இல்லையா? வெக்கி கிட்ட நீ இத தெளிவா சொல்லிட்டியா? இப்போ உனக்கு அவன பிடிக்கலன்னா அதிலேயே இரு. அத விட்டுட்டு உன்னையும் குழப்பிக்கிட்டு, அவனையும் குழப்பிக்கிட்டுலாம் இருக்காத அப்படின்னு செம்மையா கிளியரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் என்னன்னு தெரியல. குடும்ப குத்துவிளக்கா பிரியங்கா சாரில ரொம்ப அழகா இருந்தாங்க. அப்ப பிராவோ கிட்ட அவங்களே என்ன வர்ணிச்சு பாட்டு பாடு அப்படின்னு கேட்டுக்கிட்டு வேற இருந்தாங்களா. அவரும் சும்மா சொல்லக்கூடாது செம்மையா பாடி அசத்திட்டாரு. நெக்ஸ்ட் ஒரு டாஸ்க் பிராவோ பாடினதுனாலயா என்னன்னு தெரியல. இந்த டாஸ்க்க குடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சு. அது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச சாங்க அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு சாக்லேட்ட குடுத்து சாங்க டெடிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கூட வெக்கே செந்துரிக்கு சாங்க டெடிகேட் பண்ணாரு. "வேணாம் மச்சான் வேண்டாம்" அப்படின்னு ஃப்ரெண்ட் கூட பாடுற சாங்க தான் டெடிகேட் பண்ணாரு. அப்ப கூட மோனிஷா பிரியங்கா கிட்ட "பாத்தியா?" அப்படின்னு ஏத்தி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்க்ல ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் இருந்துச்சு. அதுவும் யார்கிட்ட இருந்து தெரியுமா? பீட்டர் மாமா தேஜஸ் கிட்ட இருந்து தான். சாங்க டெடிகேட் பண்ண சொன்னா, மனுஷன் டெடிகேட் பண்ண கூட இஷ்டப்படல. பொசுக்குன்னு நேஹா கிட்டயே "ஃபைண்ட் சம்மன் எல்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இதனால ரொம்பவே ஹர்ட் ஆனது நேஹா தான். இங்க ஒரு பக்கம் பிராவோ ரெக்ஸ் கிட்ட, "ஏன் உனக்கு வீணாவ அவ்ளோ பிடிச்சிருக்கு?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாரா, அப்போன்னு கரெக்ட்டா தினேஷ், வீணா 2 பேரும் என்ட்ரி குடுத்துருவாங்க. உடனே ரெக்ஸ் நைஸா வீணாவ தள்ளிட்டு போய் பேச ஆரம்பிச்சாரு. "உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ சிரிச்சா அவ்ளோ அழகா இருக்க." அப்படி இப்படின்னு செம்ம பிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு. லாஸ்ட்ல ஹக் பண்ணிக்கிட்டாங்க. தினேஷ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வீணாவ ஃப்ரீயா விட்டா, கடைசில இந்த பொண்ணு என்னெல்லாம் பண்ணுது பாருங்களேன். சரி, அது ஃப்ரெண்ட்லி ஹக்கா இருந்தா ஓகே தான். பாப்போம் எத்தன நாளைக்கு இப்படியே போகுதுன்னு. என்னோட உள் மனசுல எனக்கு என்னமோ ரெக்ஸ் தான் தினேஷ், வீணாவோட அந்த பாண்டிங்குள்ள ஒரு பெரிய வில்லனா இருப்பானோ அப்படின்னு தோணுது. வீணா என்னமோ தினேஷ் கிட்டயும் க்ளோஸா இருக்காங்க. ரெக்ஸ் ஹக் கேட்டாலும் குடுத்துடுறாங்க. இவங்க கேரக்டரையே புரிஞ்சுக்க முடியலையேப்பா! அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாஸ்க். ஜோடியா வந்து லைட் டிடெக்டர வச்சு கொஸ்டின் கேட்டு, அவங்கள பத்தி செம்மையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேட்கிற கொஸ்டினுக்கு எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லணும். அவங்க சொல்றது பொய்யின்னா, லைட் டிடெக்டர் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். லவ் பாண்டும் சரி நல்லா இருக்கும். இன் கேஸ் அது லவ் பாண்டா இல்லாம விரிசலா இருந்தாலும் அதுவும் கிரியேட் ஆகும் இதனால. இதுல பிளஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்த ஜோடி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீணா அண்ட் தினேஷ். மாத்தி மாத்தி கொஸ்டின் கேட்டதுல அதிகமா ரெக்ஸ் நேம் தான் அடிபட்டுச்சு. ஆனா ஒண்ணுங்க, இந்த டாஸ்க் மூலியமா நல்ல புரிதல் வருதோ இல்லையோ, நல்ல விரிசல் வந்துரும் போல. அவங்கக்குள்ள ஆழ் மனசுல இருக்கிற உண்மைய காட்டி குடுத்துறதா, அதனாலேயே மனக்கசப்பும் வந்துரும். இந்த டாஸ்க்ல தினேஷ் வீணாக்குள்ள கருத்து வேறுபாடுகள் நெறைய இருக்குன்றது நல்லாவே தெரிய வந்தது. ஸோ நெக்ஸ்ட் மோனிஷா, அபித் அண்ட் தேஜஸ், நேஹா இவங்கெல்லாம் வந்தாங்களா, அதுல சும்மா சொல்லக்கூடாது. அபித், தேஜஸ் 2 பேரும் மனசுல இருக்கிறத மோஸ்ட்லி உண்மையா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு ரெட் லைட் எரியவே இல்ல. இந்த டாஸ்க்ல கூட செந்தூரி வெக்கைவ தான் ஜோடியா கூப்பிட்டாங்க. "என்ன ஏங்க வெக்கையோட ஜோடியா கூப்பிட்டீங்க?" அப்படின்ற மாரி செந்தூரி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இருட்டான ரூம பார்த்ததுமே செந்தூரிக்கு ஒரு மாரி படபடப்பா ஆயிடுச்சு. அதுல கேட்ட கொஸ்டின் தான் ஹைலைட். "வெக்கைய உங்களுக்கு பிடிக்குமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்ல" அப்படின்னு தான் செந்தூரி சொன்னாங்க. ஆனா அந்த லைட் டிடெக்டர் பொய் அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே செந்தூரி, "எனக்கு ஹார்ட் ரேட் ஹையா இருந்துச்சு. அதான் இப்படிலாம் காட்டியிருக்கு. நான் ஒத்துக்கவே மாட்டேன். நோ மீன்ஸ் நோ தான். நான் இதெல்லாம் பண்ணவும் மாட்டேன்." ஆச்சா போச்சான்னு பயங்கரமா ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படியோ விவேக்கே கன்வின்ஸ் பண்ணி அந்த டாஸ்க்க 2 பேரும் ஆடினாங்க. அப்போ 2 பேருக்குமே கேட்கிற கேள்விக்கெல்லாம் தப்புன்னு மாத்தி மாத்தி பல்பு குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு கூட 2 பேருமே எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ரீலா இல்ல ரியலான்னு வெயிட் பண்ணியே பார்க்கலாம். 2 பேருமே ஏதோ ஒண்ணு மறைக்கிறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. அடுத்து பிரியங்கா அண்ட் வெக்கே 2 பேரும் விளையாடினாங்க. அதுல பிரியங்கா மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் கிளியரா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த டாஸ்க்ல தான் தலைவன் வெக்கே உருப்படியா உண்மைய சொல்லி பிரியங்காக்கு நோஸ் கட் குடுத்தாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அதுல பிரியங்கா செம்ம ஃபீலிங்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த 3 வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஜோடி இல்லாததுனால, அவங்களுக்கு லை டிடெக்டர் டாஸ்க்க வச்சு ஸ்ருத்திகாவே குட்டி குட்டி கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க.
இந்த சம்பவத்த லைவா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து மத்த கண்டஸ்டன்ட் பார்க்குறாங்க. அதுதான் இங்க பயங்கர ட்விஸ்ட். அதுல நிவேதிதா கிட்ட அபித பத்தி கேட்டதுக்கு ரொம்பவே போல்டா, கான்ஃபிடென்ட்டா, உண்மையாவும் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ஒரு ஆளுக்கு சும்மா அல்லு கிளம்பிடுச்சு. "வயிறும் கைவிட்டு போயிடுமோ!" அப்படின்னு மோனிஷா பதறிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பிராவோ சொன்ன பதிலுக்கு இங்க பிரியங்கா செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. "ச்சே! என்ன பையனா இருக்கான்!" அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனாங்க. ஆக மொத்தம் இந்த டாஸ்க்ல அபித் மோனிஷா அண்ட் வெக்கி பிரியங்கா ஜோடி மாறப்போகுது. அது மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. ஒரு டாஸ்க்க வச்சு நல்ல வேல பார்க்குறீங்களேடா! அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அப்புறம் டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதும் ஜோடியா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க தேஜஸ், நிகா. அங்க தான் வேற ஆள பாருன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியேடா! இப்ப என்னடா பண்ற? அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அடுத்து ரெக்ஸ், வீணா. இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. வீணா வந்து என்ன இதுவா இருந்தாலும் சரிங்க. ரெக்ஸுக்கு வளைஞ்சு கொடுக்குற மாரியே தெரியல. அவரு என்னென்னமோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு மறுபடியும். ஆனா தினேஷ் செம்ம கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு ஒரு பக்கம். வீணா போக மாட்டா அப்படின்னு. இந்த கான்ஃபிடென்ட் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தம் இன்னைக்கு பல விஷயங்கள் நடந்தது. ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நாளைக்கு இன்னும் என்னலாம் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்மள சாட் வித் ஹரிணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க.